மதுரையில் தமிழக அலுவலர் ஆசிரியர் வெற்றி சங்கத்தின் மண்டல ஒருங்கிணைப்பு கூட்டம். மதுரையில் தமிழக அலுவலர் ஆசிரியர் வெற்றி சங்கத்தின் ஒருங்கிணைப்பு கூட்டம் மாநில தலைமை ஒருங்கிணைப்பாளர் சுந்தரவளவன், மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் சினேகலதா, தியாகராஜன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு மதுரை மண்டல ஒருங்கிணைப்பாளர்கள் ஜெயவீரபாண்டியன், லட்சுமி, மதுரை மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் டேவிட் ஆழ்வார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கூட்டத்தில் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிந்து வரும் செவிலியர்கள், ஆசிரியர்கள், போக்குவரத்து கழக ஊழியர்கள் ஆகியோரை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்து பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன. மேலும் கூட்டத்தில் கோவை மண்டல ஒருங்கிணைப்பாளர்கள் சம்பத்குமார், மணிமாறன் உள்ளிட்ட அனைத்து மண்டல, மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்கள், நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். வணக்கம். இது தமிழக அலுவலர் ஆசிரியர் வெற்றி சங்கத்தினுடைய முதல் மண்டல கூட்டம் மதுரையில் தொடங்கப்பட்டிருக்கின்றது. இந்த சங்கத்தினுடைய தொடக்கம் தமிழ்நாடு முழுக்க அனைத்து மாவட்டங்களிலும் தன்னுடைய கிளைகளை தொடக்க புள்ளியாக மதுரையில் ஆரம்பித்திருக்கின்றோம். மிகச்சிறந்த ஒரு வெற்றியாக நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் முத்தாய்ப்பு வைத்தவுடன் இந்த தேர்தலில் முத்தாய்ப்பாக பெரிய வெற்றியை சேர்த்திருக்கின்றார். இதன் மூலம் மக்களுக்கு சிறந்த ஆட்சி அவர் தருவார் என்ற நம்பிக்கையில் அரசு அலுவலர் மற்றும் ஆசிரியர்களின் பெரும்பான்மையான நம்பிக்கையை அவர் பெற்று ஆட்சி அமைத்திருப்பது எங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை தந்திருக்கின்றது. மேலும் எங்களுடைய நீண்ட கால கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்ற நம்பிக்கையை இந்த அரசு எங்களுக்கு தொடக்க முதலே அளித்திருக்கின்றது. இதன் தொடர்ச்சியாக அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்களுடைய நீண்டகால கோரிக்கைகளை அரசின் கவனத்துக்கு எடுத்து செல்லுகின்ற மிகப்பெரிய பணி எங்களுடைய சங்கத்தை சேர்ந்திருக்கின்றது. அந்த நம்பிக்கையில் அரசின் பெரும்பான்மையான நம்பிக்கை பெறுகின்ற விதமாக தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலும் 7 மண்டலங்களாக பிரித்து எங்களுடைய சங்கத்தினுடைய கிளைகளை ஆரம்பித்திருக்கின்றோம். முதல் கூட்டம் இன்று மதுரையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதனுடைய தொடர்ச்சியாக ஒவ்வொரு மண்டலங்களிலும் கூட்டங்கள் நடைபெறும். அதற்கான மாவட்ட மற்றும் மாநில பொறுப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். இதன் மூலம் அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மேலும் சமூக பணியிலும் சமூகம் சார்ந்த பணிகளிலும் எங்களுடைய பங்கு இருக்கும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். இதில் அரசோடு இணக்கமாக பயணித்து எங்களுடைய கோரிக்கைகளை நேரடியாக அரசுக்கு தெரிவித்து எந்தவித பிரச்சனைகளும் இல்லாமல் சுமூகமான முறையில் தீர்வு காணப்படுவதற்கு நாங்கள் ஒரு ஊடகமாக அரசுக்கும் அரசு அலுவலர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இணக்கமாக செயல்படுவோம் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த அரசின் செயல்பாடுகள் இதுவரை நடந்திருக்கின்ற இந்த செயல்பாடுகள் எங்களுக்கு பெரிய ஒரு நம்பிக்கை அளித்திருக்கின்றது. அவருடைய வெற்றி மக்களின் வெற்றியாக நாங்கள் பார்க்கின்றோம். மேலும் அரசு ஊழியர்களுக்கு அவருடைய நடவடிக்கைகள் இதுவரை திருப்தியாகவும் இருக்கின்றது என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து எங்களுடைய பணி அரசோடு இணைந்து பயணிப்பதில் எங்களுடைய அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேற்றப்படும் என்ற நம்பிக்கையில் எங்களுடைய பணி அரசோடு சேர்ந்து சிறப்பாக செயல்படும் என்ற உறுதியையும் அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கின்றோம். இதனுடைய முக்கியமான கோரிக்கைகள் பல நீண்டகால கோரிக்கைகளாக இந்த கான்ட்ராக்ட் பேசிஸில் பணியமர்த்தப்பட்டு இருக்கின்ற பகுதி நேர ஆசிரியர்கள், செவிலியர்கள், அதே போல் போக்குவரத்து தொழிலாளர்கள், டாஸ்மாக் ஊழியர்கள், சத்துணவு ஊழியர்கள், இவர்களுடைய நீண்டகால கோரிக்கைகள் அப்படியே கிடப்பில் போடப்பட்டிருக்கின்றது. இதற்கான முதல் கோரிக்கைகளாக எங்கள் சங்கத்தின் மூலம் அரசின் கவனத்திற்கு இது கொண்டு செல்லப்படும். ஏற்கனவே நடைபெற்ற ஆட்சியில் எங்களுக்காக உறுதியளிக்கப்பட்ட பழைய ஓய்வூதிய திட்டம் திருப்தி அளிக்காத ஒரு திட்டமாக எங்களுக்கு திருப்பி கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதை சீர் செய்து மீண்டும் முழு அளவில் பழைய ஓய்வூதிய திட்டம் அரசு ஆசிரியர்களுக்கும் அலுவலர்களுக்கும் சென்றடைய எங்களுடைய சங்கம்
செயல்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். என்னுடைய பேர் மா ஸ்நேகலதா, மாநில ஒருங்கிணைப்பாளர். உள்ளூர் செய்திகள் முதல் உலகச் செய்திகள் வரை தெரிந்து கொள்ள மதுரை முரசு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.